உங்களை போன்றவர்கள் பங்கேற்பதில இப்ப நீங்க பங்கேற்றீங்கன்னா நாங்க வரமாட்டோம். அப்படின்ற மாரியான சில பேர் பேசுற மாரிலாம் பார்க்க முடியுது. அப்படி ஒரு தடை உங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுதா? நிச்சயமா இருக்கு. ரமேஷ் அவர்கள் வந்தாலோ, திரு லலிதாமணி அவர்கள் வந்தாலோ நாங்க வரமாட்டோம். நாங்க பங்கேற்க மாட்டோம். அப்படிங்கிறாங்க. எங்க கிட்ட வந்து நேர்மை இருக்கு. நாங்க வந்து கரைபடியாத கரங்களா இருக்கோம். நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து மக்களை ஏமாத்தல, மக்களோட வரி பணத்தை சுரண்டல, யார்கிட்டயும் பணம் வாங்கிட்டு நாங்க பேசல. எங்க கட்சி வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து பேச சொல்லல. நாங்க உண்மையாக மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி அமையணும். எங்க தலைவர் மூலமாக அது நடக்கணும் அப்படின்ற உணர்வோடு, அதுவும் எங்களை போல சாதாரண மனிதர்களை வந்து சாதாரண குடும்பத்திலிருந்து வரவங்க தலைவர் மேலே ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்காரு. அப்ப எங்க தலைவருக்காக கழகத்திற்காக மக்கள் நல்லது நடக்கணும். இந்த ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விவாதங்களையும் சரி, ஒவ்வொரு யூடியூப் சேனல்களையும் சரி, நேர்மையாக கருத்துக்களை உடைத்து பேசிக் கொண்டிருக்கோம். இந்த மறைச்சு பேசுறது, மூடி மறைச்சு பேசுறது, சுத்தி வளைச்சு பேசுறாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டா நாங்க கேள்வி கேட்கிறோம். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டா ஆளுங்கட்சிகளை நாங்க அடித்து கேள்வி கேட்கிறோம். இது அவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தான் கேட்கறோம். நீங்க ஊடகவியலாளர்னு வரீங்க, பத்திரிகையாளர்னு வரீங்க. ஏன் முழுக்க நீங்க எங்களை பத்தி கேள்வி கேட்கறீங்க? எதுவுமே செய்யாத ஆட்சியாளர்கள் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு கேட்கறோம். உடனே அடுத்த டிபேட்ல தான் அவர் வந்து நாங்க வரணும். நீங்க ஊடகவியலாளர் தானங்க. நீங்க யார் அது மாரி பண்றது? பல பேர் இருக்காங்க. எங்க டிபேட்டுக்குள்ள வரவங்க பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க. யாரெல்லாம் இந்த திமுகவிற்கு ஆதரவாக உட்கார்ந்துட்டு ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை என்னன்னா, அவங்க திமுகவுக்கு எதிராக எங்களை வந்து காரணம் செய்யணும், எங்களை இழிவா பேசணும். நீங்க சொல்றது போல இவர் வந்து அரசியல் பண்ண